நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா மார்டிடாம் ஆஃப் திருப்பூர் குமரன் அப்படின்னா தியாகி திருப்பூர் குமரனை பற்றி பார்க்கலாம். அவர் திருப்பூர் குமரன்றது அவர் பேர், ரைட்டா? குமரன்றது அவர் பேர். திருப்பூரை சார்ந்தவர்னால திருப்பூர் குமரன் என்று அழைக்கப்படுகிறார். அவரோட மார்டிடாம், அவர் ஒரு தியாகி. மார்டிடாம்னா தியாகின்னு அர்த்தம், ரைட்டா? தியாகம் செய்தவர்கள் யாருக்கு அவங்க மதத்துக்காண்டி தியாகம் செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க மதத்துக்காண்டி தியாகம் செய்தால் அவருக்கு மார்டிடாம்னு சொல்லுவாங்க, ரைட்டா? மார்டிடாம் ஆஃப் திருப்பூர் குமரன் அப்படின்னா தியாகி திருப்பூர் குமரனை பற்றி பார்க்கலாம். ஆன் 11th January 1932 அப்படின்னா 1932 11ஆம் தேதி ஜனவரி மாதத்தில் எ ப்ரொசஷன் கேரியிங் நேஷனல் ஃப்ளாக் அப்படின்னா ஒரு ப்ரொசஷன் நடந்தது. அதாவது அந்த என்ன செஞ்சது ப்ரொசஷன்? ஊர்வலம் மக்கள் போவாங்க, ரைட்டா? ஊர்வலம் நடந்தது. எ ப்ரொசஷன் கேரியிங் நேஷனல் ஃப்ளாக்ஸ், தேசிய கொடியை ஏந்தி கொண்டு ஒரு ஊர்வலம் நடந்தது. எல்லோரும் தேசிய கொடியை கையில் வச்சுட்டு போகிறாங்க. அண்ட் சிங்கிங் பேட்ரியாட்டிக் சாங்ஸ், அப்படின்னா பாட்டு பாடிட்டு போகிறாங்க. சிங்கிங்னா பாட்டு பாடிக்கொண்டு, பேட்ரியாட்டிக்னா தேசப்பற்று பாடல்கள், நாட்டுப்பற்று பாடல்கள், தேசப்பற்று பாடல்களை பாடிக்கொண்டு செல்கிறார்கள். ப்ரொசஸ்னா ஊர்வலம், அதாவது கொடியை ஏற்றிக்கிட்டு மற்றும் தேசியப்பற்று பாடல்களை பாடிக்கொண்டும் செல்கிறார்கள். அவர்களை இருந்தனர், அப்படி சென்றவர்கள் இருந்தனர். புருட்டலி பீட்டன், மிருகத்தனமாக அடிக்கப்பட்டனர். அவர்கள் எவ்வாறு அப்படி ஊர்வலம் போனவங்கள், அதாவது பாட்டு பாடிட்டு கொடி ஏந்திட்டு போகிறார்கள். அவர்கள் புருட்டலி பீட்டன், புருட்டலினா மிருகத்தனமாக அடிக்கப்பட்டனர், பீட்டன்னா அடிக்கப்பட்டனர், தாக்கப்பட்டனர், மிருகத்தனமாக தாக்கப்பட்டனர். யாரால்? பை த போலீஸ்காரலார். எங்கே? இந்த போலீஸ், திருப்பூர் போலீஸ்ன்றது மிலிட்ரி, அவங்க தான், இங்கிலீஷ்காரங்க தான், ரைட்டா? திருப்பூரில் உள்ள போலீஸ்களால் மிருகத்தனமாக தாக்கப்பட்டனர் இவர்கள், ஊர்வலம் போனவர்கள், ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி, பாப்புலர்லி நோன் அஸ் திருப்பூர் குமரன். இந்த ஓகேஎஸ்ஆர், அதாவது ஓகேஎஸ்ஆர் அவர் இத்தனை இனிஷியல் இருக்குது. ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி, பாப்புலர்லி திருப்பூர் குமரன் அப்படின்னா இவர் அந்த ஊர்வலத்தில் போயிருக்கார். எது? ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி. பாப்புலர்னு எல்லாராலும் அறியப்படும் நபர். எப்படி அறியப்படும்? திருப்பூர் குமரன் என்று அறியப்படும் ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி. நல்லா பார்த்துக்கோங்க. பாப்புலர்லின்னு என்னது? அறியப்படும். எப்படி அறியப்படும்? திருப்பூர் குமரன் என்று அறியப்படும். திருப்பூர் குமரன். இப்போ எனக்கு பாலசுப்ரமணியம், என் பேர் மொதுத்தம்பா என்று அறியப்படும் பாலசுப்ரமணியம், அதுதான் அர்த்தம். அப்போ இது மாதிரி திருப்பூர் குமரன் என்று அறியப்படும் குமாரசாமி, ஓகேஎஸ்ஆர் குமாரசாமி ஃபெல் டெட் அப்படின்னா இறந்து கிடந்தார். இந்த ஊர்வலத்தில் போனவர் இறந்து கிடந்தார், ஃபெல் டெட். எப்படி இறந்து கிடந்தார்? ஹோல்டிங் த நேஷனல் ஃப்ளாக். அப்போ கையில் நேஷனல் ஃப்ளாகை வச்சுக்கிட்டு அவர் இறந்து கிடந்தார், ரைட்டா? ஹோல்டிங் த நேஷனல் ஃப்ளாக், அதாவது கையில் நேஷனல் ஃப்ளாக் இருக்குது. அவர் அடிச்சிருக்காங்க போலீஸ்காரங்க, அவர் இறந்து போயிட்டார், ஆனால் கையில் நேஷனல் ஃப்ளாக் இருக்குது. அதாவது ஃபெல் டவுன்னா கீழே கிடந்தார். ஹோல்டிங் தான் ஃபெல் டெட்னா இறந்து கிடந்தார். ஹோல்டிங் த நேஷனல் ஃப்ளாக் அலாஃப்ட்னு சொன்னால் அதை கையில் வச்சுக்கிட்டு, ரைட்டா? கையில் வைத்துக்கொண்டு இறந்து கிடந்தார், ரைட்டா? நெக்ஸ்ட்டு ஹீஸ் ஹெயில்டு அப்படின்னு சொன்னால், ஹெயில்டுன்னு என்னது? அதாவது என்ன சொல்லுவாங்க அதுக்கு வந்து அதாவது இவர் வாழ்த்தப்படுகிறார். எவ்வாறு வாழ்த்தப்படுகிறார்? ஹெயில்டுன்னா வாழ்த்தப்படுகிறார். ஆசிய கொடை காத்த குமரன். கொடைன்னு என்ன சொல்கிறாங்க? அந்த ஃப்ளாக் தான் கொடையை செத்தாலும் விடலை, அதான் கொடை காத்த குமரன் என்று வாழ்த்தப்படுகிறார். ஹீஸ் ஹெயில்டுனா இவர் வாழ்த்தப்படுகிறார். எப்படி? கொடை காத்த குமரன். அதை கொடையை கீழே கூட போடல, இல்லை அந்த ஃப்ளாகை கீழே போடல, அதனால் கொடை காத்த குமரன் என்று இவர் வாழ்த்தப்படுகிறார், ரைட்டா? சரி, நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னா முதல் காங்கிரஸ் மந்திரி சபை. வர்றாங்க காங்கிரஸ்காரங்க, எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சு மந்திரி சபை அமைக்கிறாங்க, ரைட்டா? அதை பற்றி சொல்கிறோம். இன் 1937 இந்த 1937 எலெக்ஷன் ஆஃப் த காங்கிரஸ் எமர்ஜ்டு அப்படின்னு சொன்னால், எமர்ஜ்டுன்னு என்னது? எமர்ஜ்டு விக்ட்ரிஸ் அப்படின்னு சொல்கிறான். அப்போது என்னது எமர்ஜ்டுன்னா பெற்றது? விக்டரிஸ்னா வெற்றி பெற்றது, ரைட்டா? எமர்ஜின்னு நுழைந்தது, ஆனால் இங்கே பெற்றதுன்னு வச்சுக்கணும். ஏன்னா இன் 1937 எலெக்ஷனில் 1937 நடந்த எலெக்ஷன், எலெக்ஷனில் காங்கிரஸ் எமர்ஜ்டு விக்ட்ரிஸ் அப்படின்னா காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. விக்ட்ரின்னா வெற்றி, எமர்ஜின்னு பெற்றது.
வெற்றி பெற்றது. 1937 எலெக்ஷனில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. எமர்ஜின்னு வெற்றி நுழைந்ததுன்னு அர்த்தம். ஆனால் வெற்றி பெற்றதுன்னு தான் இந்த இடத்துல பொருள், ரைட்டா? எமர்ஜின்னா அந்த இதில் வெற்றியில் போய் நுழைஞ்சிடுச்சின்னு அர்த்தம், ரைட்டா? அது ஆனால் அப்போ மீனிங் என்னது? பெற்றது. அது 1937 நடந்த எலெக்ஷனில் அது காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்றது. த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ட்ரன்ஸ்டு. அப்போ ட்ரன்ஸ்டுன்னு என்னது? துன்புறுத்தப்பட்டது, ரைட்டா? ட்ரன்ஸ்டுன்னு துன்புறுத்தப்பட்டது என்ன? தோல்வி அடைந்ததுன்னு அர்த்தம். அதாவது வாழ்த்தப்பட்டதுன்னா வெற்றி, துன்புறுத்தப்பட்டதுன்னு தோல்வி அடைஞ்சிச்சு. அதாவது ஆக்சுவலி ட்ரன்ஸ்டுன மீனிங் என்னென்னா துன்புறுத்தப்பட்டதுன்னு அர்த்தம். அதாவது த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ட்ரன்ஸ்டுன்னா துன்புறுத்தப்பட்டது அப்படின்னு தோல்வி அடைஞ்சின்னு அர்த்தம். ஆக்சுவலி துன்புறுத்தப்பட்டதுன்னு தான் மீனிங், ஒரிஜினல் மீனிங். நீ இந்த இடத்துல என்ன பண்ணணும்? த ஜஸ்டிஸ் பார்ட்டி வாஸ் ட்ரன்ஸ்டுன்னா துன்புறுத்தப்பட்டதுன்னா தோல்வி அடைஞ்சிச்சுன்னு புரிஞ்சுக்கணும். தோல்வி அடைஞ்சிச்சு, காங்கிரஸ் பார்ட்டி வெற்றி அடைஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு, காங்கிரஸ் விக்ட்ரி இன் த எலெக்ஷன்ஸ் கிளியர்லி இண்டிகேட்டட் இட்ஸ் பாப்புலாரிட்டி வித் தி பீப்புள். அப்புறம் காங்கிரஸோட வெற்றி இந்த எலெக்ஷனில், இந்த தேர்தலில், இந்த தேர்தலில் காங்கிரஸோட வெற்றி கிளியர்லின்னு சொன்னால் கிளியர்லி என்னது? அதாவது தெளிவாக, அதாவது கிளியர்லின்னா தெளிவாக என்னத்தை சொல்லுது? மக்கள்கிட்ட நல்ல ஃபேமஸ் இருக்குன்னு சொல்லுதுன்னு சொல்கிறான், ரைட்டா? இந்த எலெக்ஷன் வந்து கிளியர்லினா இந்த எலெக்ஷன் காங்கிரஸோட வெற்றி இந்த தேர்தலில் கிளியர்னு தெளிவாக, இண்டிகேட்டர்னு குறிப்பிடுகிறது. எதை குறிப்பிடுகிறது? தெளிவாக குறிப்பிடுகிறது. எதை? இட்ஸ் பாப்புலாரிட்டி வித் த பீப்புள். அப்படி பாப்புலாரிட்டினா அதோட புகழ். எதை? மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய காங்கிரஸோட புகழை குறிப்பிடுகிறது. புகழ் இருக்கிறதுனால தான் வெற்றி ஓட்டு போட்டாங்க, இல்லை போட மாட்டாங்கல்ல, அதுதான் சொல்கிறான். காங்கிரஸ் விக்ட்ரி என்னது? காங்கிரஸ் வெற்றி இந்த எலெக்ஷனில் கிளியரில் வெளிப்படுகிறது. நீ எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். வெளிப்படுகிறது, தென்படுகிறது, காண்பிக்கிறது, என்ன வேணாலும் போட்டுக்கலாம். இண்டிகேட்டட் அப்படின்னா குறிக்கிறது. எதை குறிக்கிறது? இந்த வெற்றி எதை குறிக்கிறது? இட்ஸ் பாப்புலாரிட்டி, அதனோட புகழை குறிக்கிறது. யாருக்கிட்ட புகழ்? வித் த பீப்புள், மக்கள்கிட்ட காங்கிரஸ் கட்சிக்கு இருந்த புகழை இந்த வெற்றி குறிப்பிடுகிறது, காண்பிக்கிறது. எப்படி வேணாலும் போட்டுக்கோ. ராஜாஜி ஃபார்ம்டு த ஃபஸ்ட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. அப்புறம் ராஜாஜி தலைமையின் கீழ் இந்த முதல் மந்திரி சபை அமைக்கப்பட்டது. அப்போ அவர் தான் முதலமைச்சர் அப்படின்னா அது மீனிங் அதுதான். ராஜாஜி உண்டாக்கினார். எதை? ஃபஸ்ட்டு காங்கிரஸ் மந்திரி சபை. மந்திரிகளோடு சேர்ந்து ஒரு சபையை உண்டாக்கினார். அதை தான் உண்டாக்கினார். ஹி இன்ட்ரொடியூஸ்டு. அப்போ இவர் தான் முதலமைச்சர். ராஜாஜி இன்ட்ரொடியூஸ் ப்ரொஹிபிஷன் ஆன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம். அப்படின்னா அவர் இன்ட்ரொடியூஷன் அறிமுகப்படுத்தினார். எது? ஒரு தடையை அறிமுகப்படுத்தினார். இன்ட்ரொடியூஸ் ப்ரொஹிபிஷன் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம். அப்படின்னு சேலத்தில் ஒரு தடை பரிசோதனையின் அடிப்படையில், ரைட்டா? எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்னால் சோதனையின் அடிப்படையில் அர்த்தம். அதாவது சோதனையின் அடிப்படையில் ஒரு தடையை உண்டாக்கினார் சேலத்தில். அது எதில் தடையை உண்டாக்கினார்? டு காம்பன்சேட் ஃபார் த லாஸ் ஆஃப் த ரெவின்யூ. அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஹி இன்ட்ரொடியூஸ் த ப்ரொஹிபிஷனை தடையை ஏற்படுத்தினால் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம். அப்படின்னா ஒரு தடையை ஒன்று ஏற்படுத்தினார். எதில்? எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்னு என்னது? ஒரு சோதனையின் அடிப்படையில் ஒரு தடையை ஏற்படுத்தினார். அப்போ தடையின்னு எதில் ஏற்படுத்தினால்? தடைன்றதை இதில் போடலை, ரைட்டா? தடைன்றது எதில்? லிக்கோரில், அதாவது மதுபானம் விற்கக்கூடாதுன்ற தடை தான் இதில் எழுதலை. அதனால் கவனிச்சுக்கோங்க. எனக்கு மீனிங் அதுவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வெறும் தடையை ஏற்படுத்தினான்னு போட்டிருக்கான். ஆனால் இதென்ன? மதுபானங்களை இன்ட்ரோடியூஸ்டு த ப்ரொஹிபிஷன் ஆன் லிக்கர்னு போடணும். லிக்கர் அஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ் இன் சேலம். அப்படின்னா இவர் அதாவது இந்த மதுபான தடையை ஏற்படுத்தினா ஆனால் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ்னால் ஒரு பரிசோதனையின் அடிப்படையில் சேலத்தில் டெஸ்ட் பண்ணி பார்க்குறார். சேலத்தில் மட்டும் இப்போ மதுபான தடை உண்டாக்கி வச்சு பார்ப்போம், மீதி எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு எப்படி மக்கள் ரியாக்ஷன் பண்ணுறாங்கன்னு பார்த்து மீதி இடத்துல உண்டாக்கணுன்றதுனால அவரை உண்டாக்கினார்னு அர்த்தம். அதுதான். அதுக்கடுத்து அதில் வர்ற வருமானம் போயிடும் இல்லையா? இப்போ மதுபானத்தில் கவர்மெண்ட்டுக்கு வருமானம் கிடைக்கும். ஆனால் இப்போ நிப்பாட்டிட்டோம்னு சொன்னால் விற்கக்கூடாதுன்னு சொல்லி வருமானம் கிடைக்காது. அந்த வருமானத்தை எப்படி காம்பன்சேட் பண்ணுறாருன்னா இந்த இடத்துல நீங்கள் இது மீனிங் அதுதான். இன்ட்ரோடியூஸ் ப்ரொஹிபிஷன்னா தடையை ஏற்படுத்தினார். எதுக்கு? லிக்கர் விற்கிறதுக்கு தடையை ஏற்படுத்தினார். லிக்கர்னால் மதுபான விற்கிறதுக்கு தடையை ஏற்படுத்தினார். ஆன் எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸ், அது ஒரு பரிசோதனையின் அடிப்படையில், பரிசோதனை அடிப்படையில் எந்த ஊரில்? சேலத்தில் மட்டும், தமிழ்நாட்டில் உள்ள சேலத்தில் மட்டும் மதுபானம் விற்கக்கூடாதுன்னு தடையை ஏற்படுத்தினா அப்போ அதுலேருந்து எவ்வளோ வருவாய் நம்மளுக்கு கவர்மெண்ட்டுக்கு கம்மியாக கிடைக்குதுன்னு பார்க்கணும். பார்த்துட்டு
அந்த வருவாய் எங்கேருந்து எடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு பிறகு எல்லா இடத்துலையும் தடை போடணும். அதுதான் அவரோட ரூல்ஸ். டு காம்பன்சேட் ஃபார் த லாஸ் ஆஃப் த ரெவென்யூ அப்படின்னா இதை சரி கட்ட வேண்டி, டு காம்பன்சேட்னா சரி கட்டுறதுக்காக வேண்டி, டு காம்பன்சேட்னா ஈடு செய்ய, ரைட்டாக சரி கட்ட. எதை சரி கட்ட? அதில் வர்ற வருமானத்தை சரி கட்டணும் இல்லையா? அது லிக்கர் விற்கிறனால வருமானம் வரும், ஆனால் வருமானம் கவர்மெண்ட்டுக்கு வராது. அதாவது டு காம்பன்சேட்னா இது ஈடு செய்ய ஃபார் த லாஸ் ஆஃப் ரெவென்யூ, அது வருமானத்தில் கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம், ரெவென்யூன்னா வருமானம். அப்போ வருமானம் குறைவே ஏற்படுது இல்லையா? தடை செஞ்சாச்சு சேலத்தில் மட்டும் அப்படின்னா அங்கே லிக்கரில் வர வருமானம் தடை, அதாவது வருமானம் லாஸ். அதுதான் ஃபார் த லாஸ் ஆஃப் ரெவென்யூ, வருமானத்தில் இழப்பு. எது? அந்த வருமான இழப்பு காம்பன்சேட் செய்வது, காம்பன்சேட் ஈடு செய்கிறதுக்கு ஹி இன்ட்ரடியூஸ்னா ஒரு அறிமுகப்படுத்தினார், புதுசாக ஒன்று அறிமுகப்படுத்தினார். சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா விற்பனை வரி. சேல்ஸ்னால் விற்பனை, டேக்ஸ்னால் வரி. பொருட்கள் மீது வேறு பொருட்கள் மீது விற்பனை வரியை கூட்டினார். ஹி இன்ட்ரடியூஸ்னா அறிமுகப்படுத்தினார். எதை? சேல்ஸ் டேக்ஸ் அப்படின்னா விற்பனை வரி, பொருட்கள் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். பொருட்கள் விற்பனை வரி அதில் ஒரு வரி கிடச்சிச்சின்னா இது ஈக்குவல் ஆகிடும், ரைட்டா? அதுதான் பார்த்துக்கோங்க. டு காம்பன்சேட்னா ஈடு செய்வதற்கு, ஃபார் த லாஸ். எதை ஈடு செய்யணும்? லாஸ், அதாவது இழப்பீட்டை. எதை? அந்த லிக்கரில் விற்காமல் இருக்கிற லிக்கர் விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, அதில் வர வருமானத்தை ஈடு செய்ய, அதான் அந்த ஃபார் த லாஸ் ஆஃப் த ரெவென்யூ அப்படின்னா வருவாயின் இழப்பீட்டை ஈடு செய்ய ஹி இன்ட்ரடியூஸ், அவர் அறிமுகப்படுத்தினார். எதை? சேல்ஸ் டேக்ஸ். சேல்ஸ் விற்பனை வரியை அறிமுகப்படுத்தினார். அடுத்த நெக்ஸ்ட், வென் த பிரிட்டிஷ் இன்வால்வ்டு இன் இந்தியா அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் இன்வால்வ் ஆகியிருக்கும்போது, அதாவது பிரிட்டிஷ் வென் த பிரிட்டிஷ் இன்வால்வ்டு இந்தியா இன் த செகண்ட் வேர்ல்டு வார் வித்தவுட் கன்சல்ட்டிங் த எலெக்டட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் த லேட்டர் ரிசைன்ட் அப்படின்னா பிரிட்டிஷ்காரன் எதை இன்வால்வ் ஆகிட்டான்? எதில் இன்வால்வ் ஆகிட்டான்? நம்ம ஈடுபட்டுள்ளது. எதில்? வென் அப்போது த பிரிட்டிஷ் இன்வால்வ் அப்படின்னா பிரிட்டிஷ் இன்வால்வ்னு ஈடுபட்டுள்ளது. எது? இன்வால்வ் இந்தியா. இன்வால்வ்னா இந்தியாவை ஈடுபடுத்தியது, இன்வால்வ்டுனா ஈடுபடுத்தியது, நுழைத்தது. அப்படி ரெண்டில் எது வேணாலும் இருக்குது. நுழைத்தது, ஈடுபடுத்தியது. பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை ஈடுபடுத்தினான், இல்லை நுழைத்தான். எதில்? இந்த செகண்ட் வேர்ல்டு வார், ரெண்டாவது உலக மகாயத்தில் இந்தியாவை ஈடுபடுத்தினான், இல்லை நுழைத்தான். வித்தவுட் கன்சல்ட்டிங் த எலெக்டட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரி அப்படின்னா அதை வித்தவுட்னா இது செய்யாமல், வித்தவுட்னா இல்லாமல், இது செய்யாமல். கன்சல்ட்டிங்னா என்ன சொல்கிறாங்க? அதை கன்சல்ட்டிங்னு சொன்ன என்னது? ஒரு கலந்து ஆலோசிக்காமல் போட்டுக்கோ. ஆலோசிக்காமல் யாரோட ஆலோசிக்காமல்? த எலெக்டட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மந்திரிகளோடு ஆலோசிக்காமல், அதை வித்தவுட் ஆலோசிக்காமல். யாரோட? தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ். இவங்க தான் முதலமைச்சர், இவங்கள்ட்ட கேட்கணும்ல, இந்தியாவை கொண்டு போரில் கொண்டு உள்ளே விடுவோமா வேண்டாமான்னு கேட்கணும்ல. கேட்காமலே அவன் போட்டு இந்தியா உள்ளே கொண்டு விட்டான். அதுதான் சொல்கிறான். வித்தவுட் கன்சல்ட்டிங்னா ஆலோசிக்காமல். எதை? எலெக்டட் காங்கிரஸ் மினிஸ்ட்ரிஸ் அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் மந்திரிகளோடு ஆலோசிக்காமல் பிரிட்டிஷ்காரன் இந்தியாவை உள்ளே புகுத்தினான். எது? பிரிட்டிஷ் இன்வால்வ்னா புகுத்தினான், ஈடுபட செய்தான். இந்தியாவை செகண்ட் வேர்ல்டு வாரில் ஈடுபட செய்தான். அதனால் த லேட்டர் ரிசைன்டு அப்படின்னா பின்னால் உள்ளவங்க ராஜினாமா செய்து விட்டார்கள். பின்னால் யார் இருக்கா? முதல்ல பிரிட்டிஷ் இருக்குது இந்த சென்டென்ஸில். வென் இந்த பிரிட்டிஷ் தான் முதல்ல இருக்குது. அதுக்கடுத்து பின்னால் யார் இருக்கா? காங்கிரஸ் தான் இருக்குது. அப்போ பின்னால் உள்ள காங்கிரஸ். த லேட்டர்னால் யாரை குறிக்குது? காங்கிரஸ். ரிசைன்டு. லேட்டர்ன்ற யாரை குறிக்குது? காங்கிரஸை குறிக்குது. அப்போ இந்த வாக்கியத்தில் முதல்ல உள்ளது பிரிட்டிஷ். அப்போ ரெண்டாவது பிரிட்டிஷ்க்கு அடுத்து எதாவது இருக்கா? காங்கிரஸ் தான் இருக்குது. அப்போ த லேட்டர்னு பின்னால் உள்ளவர் ரிசைன் பண்ணிட்டாங்க மந்திரி சபையை. த லேட்டர் ரிசைன்டுனா ராஜினாமா, பின்னாடி உள்ளவங்க ராஜினாமா செய்துட்டார்கள். காங்கிரஸ்கார் ராஜினாமா செய்துட்டான், ரைட்டா? அடுத்து நெக்ஸ்ட்டு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன் அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சி. அஜிடேஷன்னா கிளர்ச்சி, போராட்டம், நீ எப்படி வேணால் எடுத்துக்கோ, ரைட்டா? ஒன் ஆஃப் த கண்ட்ரோவர்ஷியல் மெஷர்ஸ் அப்படின்னா கண்ட்ரோவர்ஷியல் மெஷர்ஸ்ன்னு என்னது? கண்ட்ரோவர்ஷியல்னா சர்ச்சைக்குரிய, தவறான, சர்ச்சைக்குரிய இல்லை தவறான, விவாதிக்கக்கூடிய செயல்னு அர்த்தம். சர்ச்சைக்குரிய, விவாதிக்கக்கூடிய, விவாதத்துக்கு உட்பட்ட செயல் அப்படின்னு அர்த்தம். சர்ச்சைக்குரிய, தவறான, மெஷர்ஸ்னால் நடவடிக்கைகள். அப்போ இந்த இடத்துல நீ எதை வேணாலும் போட்டுக்கோ. சர்ச்சைக்குரிய போட்டாலும் சரி, சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள், மெஷர்ஸ்னு நடவடிக்கைகள்னு போட்டுக்கோ. ஒன் ஆஃப் த கான்ட்ரவர்ஷியல் மெஷர்ஸ் அப்படின்னா ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கைகள் ஒன்று என்னவென்றால் இந்த ராஜாஜி செஞ்சது என்னது? ஆஃப்
ராஜாஜி அப்படின்னா இந்த ராஜாஜியோட சர்ச்சைக்குரிய ஒரு செயல் என்னவென்றால் வாஸ் இன்ட்ரொடியூஸ்டு த ஹிந்தி as a கம்பல்சரி சப்ஜெக்ட். அப்படின்னா ஹிந்தி வந்து பாடங்களில் மாணவர்கள் படிக்கும் பாடம் இன் ஸ்கூல் அப்படின்னா ஸ்கூலில் உள்ள பாடங்களில் ஹிந்தி ஒரு பாடம் என்று அறிமுகப்படுத்தியது ஒரு சர்ச்சைக்குரிய நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க. ஒன் ஆஃப் த கான்ட்ரோவர்சியல் மெசர்ஸ்னால் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் என்னவென்றால் ராஜாஜி தான் அறிமுகப்படுத்தினார், முதலமைச்சர் அவர். ராஜாஜியோட சர்ச்சைக்குரிய விஷயம் என்னவென்றால் வாஸ் இருந்தது த இன்ட்ரோடக்ஷனை அறிமுகப்படுத்தியது. எதை அறிமுகப்படுத்தியது? ஹிந்தி பாஷை, ஹிந்தி லாங்குவேஜ் அஸ் எ கம்பல்சரி சப்ஜெக்ட், கட்டாயமான பாடமாக இருக்கணும் ஸ்கூலில். ஹிந்தியும் தமிழ்நாட்டில் கட்டாயமாக இருக்கணும்னு சொல்லி அறிமுகப்படுத்தியது தான் ஒரு கண்ட்ரோவர்சியல் சப்ஜெக்ட், அதாவது சர்ச்சைக்குரிய ஒரு நடவடிக்கை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. திஸ் வாஸ் கன்சிடர்ட் டு பி அ ஃபார்ம் ஆஃப் ஆரியா அண்ட் நார்த் இந்தியன் இம்போசிஷன் டிட்டர்மைன்டு டு தமிழ் லாங்குவேஜ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறான். இது என்ன சொல்கிறதுன்னு வருதுன்னு பார்ப்போமா. திஸ் வாஸ் இது இருந்தன, இந்த மாதிரி அறிமுகப்படுத்தினது இருந்தது. திஸ் வாஸ் கன்சிடர் இது தீர்மானிக்கப்பட்டது. இது கருதப்பட்டது. இந்த மாதிரி இவர் அறிமுகப்படுத்தினது தீர்மானிக்கப்பட்டது இல்லை கருதப்பட்டது, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க, ரைட்டா. இட் வாஸ் கன்சிடர் இது கருதப்பட்டது. எப்படி? டு எ ஃபார்ம் ஆஃப் ஆரியன். ஆரியர்ஸ்ன்றது ஐயர்கள், பிராமணர்களை குறிக்குது. இது பிராமணர்களோட படைப்பு மாதிரி, ஃபார்ம்னா ஒரு வடிவம் மாதிரி கருதப்பட்டது, ஃபார்ம் ஆஃப் ஆரியன். அப்போ ஹிந்திக்காரங்களாம் ஆரியன்கள்னு சொல்கிறான். அதாவது இது ஐயர் தானே, ராஜாஜி ஐயர் தானே, அதனால் இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் ஆரியன்ஸ், ஆரியர்களோட ஃபார்ம் வடிவம் என்று கருதப்படுகிறது. இந்த மாதிரி ஹிந்தி லாங்குவேஜை பொறுத்துறது வட இந்தியாவிலேருந்து வந்த லாங்குவேஜ் தமிழ்நாட்டில் பொறுத்துறது இது வந்து ஆரியர்களோட வடிவம் என்று சொல்கிறாங்க. இட்ஸ் த ஃபார்ம் ஆஃப் ஆரியன்ஸ், அப்படின்னா ஆரியர்களோட ஒரு வடிவம் தான் இது அப்படின்னு சொல்லி கருதப்படுகிறது. திஸ் வாஸ் கன்சிடர், இந்த மாதிரி ஹிந்தியை பூத்துறது திஸ் வாஸ் கன்சிடர்னா இது கருதப்படுகிறது டு பி த ஃபார்ம் ஆஃப் த ஆரியன், ஆரியர்களோட ஒரு வடிவம் என்று கருதப்படுகிறது. அண்டு இன்னொன்று கருதப்படுகிறது நார்த் இந்தியன் இம்போசிஷன், அப்படின்னா வடநாட்டுக்காரங்களோட இம்போசிஷன் என்னது? சுமத்துதல், நம்ம மேலே சுமத்துறது, வடநாட்டு பாஷை நம்ம மேலே புகுத்துறது, வடநாட்டு வட இந்தியர்களின் புகுத்தல், வட இந்தியர்களின் புகுத்தல் அப்படின்னா வடநாட்டுக்கு இம்போசிஷன்னா உள்புடுத்துறார்கள். இந்த ரெண்டு தொந்தரவு இருக்குது இந்த ஹிந்தியில். திஸ் வாஸ் கன்சிடர்னா இது கருதப்படுகிறது. எவ்வாறு கருதப்படுகிறது? எ ஃபார்ம் ஆஃப் ஆரியன், ஆரியர்களோட ஒரு வடிவம் என்றும், அண்டு நார்த் இந்தியன் இம்போசிஷன், வடநாட்டுக்காரர்களோட சுமத்துதல் என்றும். சுமத்துதல்னால் நம்ம மேலே தமிழ் பாரம் சுமத்துறாங்கன்னு அர்த்தம். சுமத்துதல் என்றும் அதன் காரணமாக என்னது? டெட்ரிமெண்டல் டு தமிழ் லாங்குவேஜஸ் அண்டு கல்ச்சர். அப்போ டெட்ரிமெண்டல் என்னது? இது தீங்கு, இந்த மாதிரி சுமத்துறது. டெட்ரிமெண்டல்னு தீங்கு விளைவிக்கும். எதுக்கு தீங்கு விளைவிக்கும்? தமிழ் லாங்குவேஜுக்கு தமிழ் பாஷைக்கு இந்த மாதிரி ஹிந்தியை பூத்துறது தீங்கு விளைவிக்கும். இப்போ நார்த் இந்தியன் இம்போசிஷன், வட இந்தியாவோட புகுத்தல் சுமத்துதல் இந்த ஹிந்தி பாஷையை என்ன செய்யுது? இதனோட முடிவு டெட்ரிமெண்டல்னா என்னது? தீங்கு விளைவிக்கும். எதுக்கு தீங்கு விளைவிக்கும்? டு தமிழ் லாங்குவேஜ். இந்த மாதிரி ஹிந்தி லாங்குவேஜை பொறுத்தது டெட்ரிமெண்டல் டு தமிழ் லாங்குவேஜ், தமிழ் பாஷைக்கு தீங்கு விளைவிக்கும். அண்டு கல்ச்சர்னால் சுகாதாரத்துக்கும் சுகாதாரம் இல்லை, கல்ச்சர்னு சொன்னால் நம்மளோட இது என்ன சொல்லுவாங்க? கலாச்சாரம். நம்மளோட கலாச்சாரத்துக்கும் இது தீங்கு விளைவிக்கும் என்று சொல்கிறார்கள், ரைட்டா. அண்டு தேர்ஃபோர் ஆகவே காஸ்ட் மச் பப்ளிக் ரீசென்டிமெண்ட், அப்படின்னா இதன் விளைவாக இது உண்டாக்கும். தேர்ஃபோர் ஆகவே காஸ்ட்னா உண்டாக்கும்னு அர்த்தம். எது உண்டாக்கும்? காஸ்ட் பப்ளிக் ரீசென்டிமெண்ட், அப்படின்னா பொது வெறுப்பை உண்டாக்கும். பொதுவாக மக்களுக்கிடையே இந்த மாதிரி இந்தியை புகுத்துறது ஒரு வெறுப்பை உண்டாக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது பப்ளிக் ரீசென்டிமெண்ட். அப்படி ரீசென்டிமெண்ட்னா வெறுப்பு, ரைட்டா. அப்போ எதை உண்டாக்கும்? இட்ஸ் எ பப்ளிக் ரீசென்டிமெண்ட், பொதுவான ஒரு வெறுப்பை இது மக்களிடையே உண்டாக்கும். காசுன்னா உண்டாக்கும்னு அர்த்தம். சரி, நெக்ஸ்ட் ஈவிஆர். அப்படி ஈவிஆர் என்ன பண்ணார்? ஈவி பெரியார். அதை ஈவிஆர்னா யார்? ஈவி ராமசாமின்னு அர்த்தம். ஈவி பெரியார் என்ன பண்ணார்? லெட் எ மாசிவ் கம்பெயின் எகெனிஸ்ட், அப்படின்னா இதை எதிர்த்து, கம்பெயின்னா ஒரு ஊர்வலம், ரைட்டா, ஊர்வலம் மாதிரி தான் போகிறது, ரைட்டா. இதை எதிர்த்து இந்த ஈவிஆர் என்ன பண்ண? லெட்டுனா தலைமை தாங்கி சென்றார். எது? மேசிவ்னா பெரிய ஒரு மேசிவ் கம்பெனின்னா பெருத்த பிரச்சாரம், அதாவது மேசிவ்னா பெரிய, ரைட்டா, பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். பெரியன்னு போட்டுக்கோ, ரைட்டா. ஈவிஆர்
ஈவிஆர் லெட்னா தலைமை தாங்கினார், நடத்தி சென்றார். எதை நடத்தி சென்றார்? எ மேசிவ் கம்பெனியன், அப்படி ஒரு பெரிய மேசிவ்னு பெரிய பிரச்சாரத்தை நடத்தி சென்றார். எதற்கு? எகனிஸ்ட் இட், இந்த ஹிந்தியை எதிர்த்து ஈவிஆர் வந்து ஒரு பெரிய பிரச்சாரத்தை நடத்தி சென்றார். சரி, நெக்ஸ்ட்டு ஹி ஆர்கனைஸ்டு அண்ட் ஆன்டி ஹிந்தி கான்ஃபரன்ஸ், அப்படின்னா இவர் ஏற்பாடு செய்தார். எதை? அண்ட் ஆன்டி ஹிந்தி, அப்படின்னு ஹிந்தி எதிர்ப்பு மாநாடுக்கு ஏற்பாடு செய்தார். ஆன்டி ஹிந்தினா ஹிந்தி எதிர்ப்பு, ஆண்டின எதிர்ப்பு, கான்ஃபரன்ஸ்னால் மாநாடு. இவர் ஏற்பாடு செய்தார். யார்? ஈவிஆரா? ஈவி பெரியார் ஹிந்தி எதிர்ப்பு மாநாடுக்கு அவர் ஏற்பாடு செய்தார். எங்கே? சேலத்தில் ஒரு மாநாடு கூட்ட வேண்டி ஏற்பாடு செய்தார், ஹிந்தி எதிர்ப்பு மாநாடு. இட் ஃபார்முலேட்டட் அப்படின்னு சொன்னால் இது ஃபார்முலேட் பண்ணிச்சு. ஃபார்முலேட்டட்னு சொன்னால் என்னது? இது வடிவமைச்சிச்சு. இட் ஃபார்முலேட்டட் எ டெஃபினைட் ப்ரோக்ராம் ஆஃப் ஆக்ஷன், அப்படின்னா அது ஒரு டெஃபினைட் ப்ரோக்ராம்னு சொன்னால் திட்டமிட்ட திட்டம்னு திட்டவட்டமான திட்டம்னு அர்த்தம். அதாவது இந்த மாநாடு வந்து இட் ஃபார்மேட்டட்னா வடிவமைக்கப்பட்டது. இந்த மாநாடு வந்து வடிவமைக்கப்பட்டது. எதை வடிவமைச்சிச்சு? எ டெஃபினைட் ப்ரோக்ராம், ஒரு ப்ரோக்ராம்னு திட்டம். டெஃபினட்னா திட்டவட்டமான ப்ரோக்ராம், ஒரு திட்டத்தை வடிவமைத்தது. டெஃபினட்னா திட்டவட்டமாக இதைத்தான் செய்யணும் அப்படின்னு திட்டவட்டமான ஒரு திட்டத்தை வடிவமைத்தது. அந்த ஃபார்மேட்டை வடிவமைத்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா இட் ஃபார்மேட்னு வடிவமைத்தது. எதை வடிவமைத்தது? டெஃபினட்னா திட்டம், இப்போ ப்ரோக்ராம்னு திட்டம், டெஃபினட்னா திட்டவட்டமான, இதுதான் நடக்கணும். இட் வில் பி டெஃபினெட்லி டன் அப்படின்றால, இது நடந்து தான் ஆகணும் அப்படின்னா அது திட்டவட்டமான 100% அக்யூரேசி, திட்டவட்டமான திட்டத்தை இது நடைமுறைப்படுத்தியது. ஃபார்மேட்டர்னா வடிவமைத்ததுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஆஃப் ஆக்ஷன்னா செயல்பாடுகள். இது திட்டவட்டமான திட்டத்தின் செயல்பாடுகளை இது வடிவமைத்தது. ஃபார்மேட்டர்னா வடிவமைத்தது. நல்லா கவனிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் புதுசாக வச்சுருக்கான். த ஷெட்யூல்டு கேஸ் ஃபெடரேஷன், அப்படின்னா ஷெட்யூல்டு கேஸ், அது கீழ் ஜாதி ஃபெடரேஷன் கூட்டமைப்பு அண்டு முஸ்லீம் லீக்னா முஸ்லீம் கட்சி எக்ஸ்டெண்டட் இட்ஸ் சப்போர்ட், அது சப்போர்ட், அதனோட சப்போர்ட்னா அதனோட உதவி டு த ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், அது ஆன்டி ஹிந்தின்னா ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு இந்த ஷெட்யூல்டு கேஸ் ஃபெடரேஷனும் முஸ்லீம் லீக்கும் தன்னோட ஆதரவை தெரிவித்து கொண்டன. அதாவது ஆதரவு, சப்போர்ட்னா ஆதரவு, எக்ஸ்டெண்டட்னா கொடுத்தது. இதை தன்னோட ஆதரவு, எக்ஸ்டெண்டட்னா அளித்தது. இந்த இடத்துல அளித்தது. இந்த ரெண்டு கட்சியும் ஷெட்யூல்டு கேஸ்ட் ஃபெடரேஷனும் முஸ்லீம் லீக்கு எக்ஸ்டெண்டட்னா வழங்கியது. எதை வழங்கியது? இட்ஸ் சப்போர்ட், அதனோட ஆதரவை வழங்கியது. சப்போர்ட்னா ஆதரவு, எக்ஸ்டெண்டட்னா வழங்கியது. எதை வழங்கியது? ஆதரவை வழங்கியது. யாருக்கு? டு ஆன்டி ஹிந்தி அஜிடேஷன், அப்படின்னா ஹிந்தி எதிர்ப்பு கிளர்ச்சிக்கு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்துக்கு ஆதரவை வழங்கியது. அடுத்து நெக்ஸ்ட் நடராஜன் அண்டு தலமுத்து த டூ என்டியாஸ்டிக் அஜிடேட்டர்ஸ் டைடு இன் பிரிசன், அப்படின்னா தலமுத்து நடராஜன் ஒருத்தர், ரெண்டாவது தலமுத்துன்னு இன்னொருத்தர், த டூ என்டியாஸ்டிக் பிரிஸ்னர் அப்படின்னு சொன்னால், அப்போ என்டியாஸ்டிக்னு ஆர்வமிக்க என்டியாஸ்டிக் எங்கே போட்டிருக்கு? இருங்க ஒரு செகண்ட் வரேன். எங்கே இருங்க ஒரு செகண்ட். ரேலி ரைட், ஓகே. நடராஜன் அண்டு தலமூர்த்தி, இந்த ரெண்டு பேர் எப்படியே த டூ என்டியாஸ்டிக் அஜிடேட்டர்ஸ் டைட் இன் பிரிசன், இந்த ரெண்டு பேர் ஜெயிலில் இறந்துட்டாங்க. இவங்க எப்பேற்பட்டவங்க? த டூ என்டியாஸ்டிக்னு சொன்னால் உற்சாகமான நபர்கள். அது கிளர்ச்சியாளர்கள். அஜிடேட்டர்ஸ்னால் கிளர்ச்சி செய்கிறதுல உற்சாகமானவர்கள். ரைட்டா? கிளர்ச்சின்னு இந்த போராட்டம் பண்ணுறது கிளர்ச்சி. அஜிடேட்டர்னால் கிளர்ச்சி தான், அஜிடேஷன்னா கிளர்ச்சி, அஜிடேட்டர்னா கிளர்ச்சி செய்கிறவர்கள். ரைட்டா? உற்சாகமான கிளர்ச்சியாளர்கள் ஜெயிலில் இறந்துட்டாங்க. ஜெயிலில் போட்டு உள்ளே வச்சுருக்காங்க, அங்கே இறந்துட்டாங்க அந்த நேரத்தில். ரைட்டா? அது யார்? நடராஜன் அண்டு தலமுத்து, த டூ என்டியாஸ்டிக்னா உற்சாகமான கிளர்ச்சியாளர்கள் டைட் இன் பிரிசன், இறந்து விட்டார்கள், ஜெயிலில் இறந்து விட்டார்கள். எ ரேலி வாஸ் ஆர்கனைஸ்டு, ஒரு ரேலின்னா ஒரு பயணம், என்னது ஒரு பேரணினா ஒரு மக்கள் திரண்டு ஒரு அணியாக செல்லுவது. ரைட்டா? அதான் பேரணின்னு சொல்லுவாங்க. எ ரேலினா ஒரு பேரணி, வாஸ் ஆர்கனைஸ்டுனா ஏற்பாடு செய்யப்பட்டது, ஃப்ரம்
எங்கேருந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து இவர் இறந்ததுக்காண்டி டு மெட்ராஸிலிருந்து திருச்சிராப்பள்ளியிலேருந்து மெட்ராஸுக்கு ஒரு பேரணி ஏற்பாடு செய்யப்பட்டது. அப்படின்னா ஒரு பேரணின்னா ஒரு மகா கூட்டம் அங்கேருந்து நடைப்பயணமாக வருவாங்க. ஒரு பேரணி ஏற்பாடு செய்யப்படும் இங்கே திருச்சிராப்பள்ளி டு மெட்ராஸுக்கு. ரைட்டா? மோர் தென் 1200 protesters இன்க்ளூடிங் EVR வேர் அரஸ்டட். அப்படின்னா அதிகமாக 1200க்கு அதிகமாக, மோர் தென் அதிகமாக. எதுக்கு அதிகமாக? 1200 புரொட்டஸ்ட்னா எதிர்ப்பாளர்கள். ரைட்டா? 1200 எதிர்ப்பாளருக்கு அதிகமாக இன்க்ளூடிங் EVRஐ சேர்ந்து வேறு அரஸ்டட் கைது செய்யப்பட்டார்கள். இதில் மொத்தம் சொல்லிட்டா EVRோடு சேர்ந்து 1200க்கு மேலே உள்ள நபர்கள் கைது செய்யப்பட்டார்கள். ஆஃப்டர் த ரிசிக்னேஷன் ஆஃப் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரி. அப்படின்னா அந்த காங்கிரஸ் மந்திரி சபை ராஜினாமா செஞ்சிச்சு இல்லை. ஏன் செஞ்சிச்சு? 2வது உலக மகாயுத்தத்தில் வந்து அவன்கிட்ட கேட்காமலே பிரிட்டிஷ்காரர் உள்ள இந்தியா உள்ள நுழைச்சிட்டான். இந்த காங்கிரஸை கேட்காமலே, அதனால் ராஜினாமா செஞ்சிருச்சு. அதான் சொல்கிறேன். ஆஃப்டர் த ரிசிக்னேஷன் ஆஃப் த காங்கிரஸ் மினிஸ்ட்ரின்னா காங்கிரஸ் மந்திரி சபை ராஜினாமா செய்த பின்பு த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். அப்படின்னா இந்த மெட்ராஸோட கவர்னர் இங்கிலீஷ்காரன் தானே, அவன் தான். த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ஹூ டுக் ஓவர் த ரிசைன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா கவர்னர் என்ன, மெட்ராஸோட கவர்னர் சார்ஜ் எடுத்துக்கொண்டார். டுக் ஓவர்னா எடுத்துக்கொண்டார். கூட்டு யார் குறிக்குது? கவர்னர் குறிக்குது. டுக் ஓவர்னா எடுத்துக்கொண்டார். எதை எடுத்துக்கொண்டார்? த ரிசைன்னா இவங்க ராஜினாமாயை ஏற்றுக்கொண்டார். டுக் ஓவர்னா ஏற்றுக்கொண்டார்னு அர்த்தம். இந்த இடத்துல ஏற்றுக்கொண்டார். ஆஃப் ரிசைன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகத்திலிருந்து இவங்க ரிசைன் பண்ணாங்கல்ல, நிர்வாகத்திலிருந்து நம்ம மந்திரி சபை வந்து ரிசைன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அப்படின்னா நிர்வாக ராஜினாமா, நிர்வாகத்திலிருந்து ராஜினாமா பண்ணதை அவர் ஏற்றுக்கொண்டார். யார்? த கவர்னர் தான் ரிசைன் பண்ணணும், கவர்னர் தான் ஏற்றுக்கணும். அவர் தான் முதலமைச்சரை அப்பாயின்மெண்ட் பண்ணுறதும் ரிசிக்னேஷன் ஏற்றுக்கிறதும் அவர் தான். த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் ஹூ டுக் ஓவர் ஏற்றுக்கொண்டார் த ரிசிக்னேஷன் ஆஃப் த அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாகத்தின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்டார். அதுக்கடுத்து அதுக்கடுத்து என்ன பண்ணார் அந்த கவர்னர்? ரிமூவ் ஹிந்தி எஸ் ஏ கம்பல்சரி சப்ஜெக்ட். ஏற்கனவே ராஜாஜி ஹிந்தி கம்பல்சரின்னு போட்டு போயிட்டார். அவங்க ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்களா ராஜாஜி? அந்த மந்திரி சபை ரிசைன் பண்ணோன்னே ஹிந்தி கம்பல்சரி என்பதை நீக்கி விட்டார். இவர் கவர்னர் வந்தார் இல்லையா இங்கிலீஷ்காரன், அதனால் ரிமூவ்னு நீக்கி விட்டார். ஹிந்தி ஆஸ் ஏ கம்பல்சரி சப்ஜெக்ட், ஹிந்தி ஒரு கட்டாய பாடமாக இருந்ததை நீக்கி விட்டார். சரி, நெக்ஸ்ட்டில் போகலாம்.